நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ போர்டில் 2 எழுதியிருக்கோம். கெடான், கெடென் அப்படின்னு எழுதியிருக்கோம். சரி, இது ரெண்டுமே எங்கே வருது அப்படின்னு சொல்லி நம்ம குழப்பங்கள் வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கெட் இன் ஏ, ஓகே, கெட் இன் ஏ என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கார். ஓகே, அடுத்து கெட் இன் ஏ பஸ். ஓகே, இது என்ன வித்தியாசம் வருது? ரெண்டுமே காருக்கு உள்ளே போகிறோம், இதுவும் உள்ளே தான் போகிறோம். அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் வருது சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பஸ்ஸுக்குள்ளே எந்திரிச்சு நிற்க முடியும், சரியா? இப்படி நம்மளால் எழுந்திரிச்சு நிற்க முடியும். ஆனால் காருக்குள்ளே நம்மளால் எழுந்திரிச்சு நிற்க முடியாது, உட்கார மட்டும்தான் முடியும். அப்போ எந்திரிச்சு நின்னா எங்கே தலை தட்டாதோ அங்கே கெட் ஆன் சொல்லணும். சாரி, இது கெட் ஆன் பஸ். இது ஆன், அதாவது எந்திரிச்சுன்னா தலை தட்டாத இடத்துக்கு ஆன் சொல்லணும். எந்திரிச்சுன்னா தலை தட்டுற இடத்துக்கு என்ன சொல்லணும்? இன்னு சொல்லணும். காருக்குள்ளே இன்னு தான் சொல்லணும். ஹெலிகாப்டர் இன்னு தான், ஏன்னா ஹெலிகாப்டர் எழுந்துச்சு நிற்க முடியாது. ஆனால் பிளேனில் என்ன செய்யலாம்? கெடான பிளேன், கெடான ஷிப்பு சொல்லலாம் இல்லையா? கெடான பைசைக்கிள் சொல்லலாம். அப்போ ஆனால் அங்கே என்ன சொல்லலாம்? கெடான ட்ரக்கு, லாரியில் எந்திரிச்சுன்னா தலை தட்டும். லாரிங்கிறது நம்ம ஊரில் ஓடுற மாதிரி லாரி இல்லை. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்ம அந்த மினி டெம்போ அந்த மாதிரி இருக்குல்ல, அது அதுக்கு தான் சொன்னது ட்ரக். கெட் இன் ஏ ட்ரக்கு இப்படி சொல்லலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். நன்றி, வணக்கம்.